ராபர்ட் கியோசாக்கியோட பவர்ஃபுல்லான ஐடியாஸ் பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். எப்படி பணம் சம்பாதிக்கிறது, அதோட முக்கியமா எப்படி செல்வத்தை உருவாக்குறதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். தினமும் வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், சேமிக்கிறோம், மறுபடியும் இதே சைக்கிள். இந்த மாதிரி ஒரு லூப்ல மாட்டிட்டோம்னு உங்களுக்கு எப்பதாவது தோணியிருக்கா? நம்மளோட ஃபினான்ஷியல் லைஃப் ஒரே இடத்துல நின்னுடுச்சோன்னு தோணுதா? கவலையே படாதீங்க, அந்த லூப்பை எப்படி உடைக்கிறதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். முதல்ல நாம எல்லாரும் தெரிஞ்சோ தெரியாமலோ போற ஒரு தப்பான ஃபைனான்ஷியல் பாதையை பத்தி பார்க்கலாம். இதைத்தான் ராபர்ட் கியோசாக்கி ரேட் ரேஸ்னு, அதாவது எலிப்போரின்னு சொல்றாரு. இதுதாங்க ஏழை அப்பா மனநிலை. அதாவது ஒரு வேலை, அதுல வர சம்பளம், இதை மட்டுமே நம்பி இருக்கிறது. ஆனா உண்மை என்னன்னா, இப்படி பணம் சேர்க்கறது ரொம்பவே கஷ்டம். ஏன் தெரியுமா? நீங்க சம்பாதிக்கிற பணத்துக்கு தான் அதிகமா டாக்ஸ் போடுறாங்க. முக்கியமா உங்க நேரத்தை வித்து நீங்க பணம் சம்பாதிக்கிறீங்க. சரி, நம்ம ஃபைனான்ஷியல் ஃபியூச்சரை மாத்தணும்னா அதுக்கு முதல் படி, ரொம்ப ரொம்ப முக்கியமான படி என்ன தெரியுமா? நம்மளோட மைண்ட் செட்டை மாத்துறது தான். இந்த கோட்டை பாருங்க. பணங்கிறது ஒரு ஐடியா, அவ்வளவுதான். உங்களுக்கு நிறைய பணம் வேணும்னா உங்க சிந்தனையை மாத்துங்க. இது எவ்வளவு பவர்ஃபுல்லான விஷயம் பாருங்க. நீங்க பணக்காரர் ஆகிறது உங்க பேங்க் பேலன்ஸ்ல இல்ல, உங்க மனசுல தான் ஆரம்பிக்குது. பணத்தை நீங்க எப்படி பாக்குறீங்கிறது தான் எல்லாத்தையும் மாத்த போகுது. இங்க பாருங்க, இந்த ரெண்டு மைண்ட் செட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் சிம்பிள் தான். ஒன்னு பணத்துக்காக நாம வேலை செய்யறது, இன்னொன்னு பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்கிறது. நம்ம நேரத்தை கொடுத்து சம்பாதிக்கிறத விட்டுட்டு நம்ம பணத்தை நமக்காக சம்பாதிக்க வைக்கிறது எப்படின்னு தான் நம்ம கத்துக்கணும். சரி, தியரி எல்லாம் போதும். இப்போ நாம என்ன பண்ணலாம்? ஆக்ஷன்ல இறங்கலாம். கியோசாக்கி சொல்ற மாதிரி நாம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னு ஒரு லிஸ்ட் போட்டு பாத்திரலாம். இந்த 4 ஸ்டெப்ஸையும் நல்லா கவனிங்க. 1. புதுசா கத்துக்கோங்க, புக்ஸ் படிங்க, கிளாஸ் போங்க, ஒரு மென்டரை தேடுங்க. 2. வாங்கும் போதே லாபம் பாருங்க. அதாவது ஒரு பொருளை விற்கும் போது வர லாபத்தை விட நல்ல விலைக்கு வாங்கும் போதே லாபம் நிச்சயம். 3. தயங்காம நிறைய ஆஃபர்ஸ் கொடுங்க. இது ஒரு கேம் மாதிரி தான். யாராவது ஒருத்தர் ஓகே சொல்ல மாட்டாங்களா என்ன? 4. பெருசா யோசிங்க. ஒரு பெரிய பை வாங்கி அப்புறமா அதை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த மொத்த ஸ்ட்ராட்டஜிக்கும் அடிப்படையான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்கலாம். அதாவது பணம் உண்மையிலேயே எத்தனை வழியில வருதுன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டேபிள கொஞ்சம் நல்லா பாருங்க. 3 விதமான வருமானம் இருக்கு. முதல்ல ஏர்ன்ட் இன்கம், அதாவது நம்ம வேலைக்கு போய் வாங்குற சம்பளம். இதுக்கு தான் டாக்ஸ் அதிகம். 2வது போர்ட்ஃபோலியோ இன்கம். இது ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி பேப்பர் அசெட்ஸ்ல இருந்து வர்றது. இதுக்கு டாக்ஸ் கொஞ்சம் கம்மி. 3வது தான் ரொம்ப முக்கியம், பாசிவ் இன்கம். அதாவது நீங்க தூங்கிட்டு இருந்தாலும் உங்களுக்காக பணம் சம்பாதிச்சு தர்றது. உதாரணத்துக்கு வீட்டு வாடகை. இதுக்கு தான் டாக்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்ப விஷயம் சிம்பிள் தான். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை உங்களுக்காக வேலை செய்யற பணமா எவ்வளவு சீக்கிரம் மாத்த முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மாத்தணும். அதுதாங்க ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம்கான ஒரே வழி. பாருங்க, ஒண்ணுமே செய்யாம இருக்கிறத விட ஏதாவது செய்யறது எவ்வளவோ மேல். இந்த கோட் எவ்வளவு உண்மை இல்லையா? சும்மா யோசிச்சுட்டே இருந்தா பத்தாது. ஆக்ஷன்ல இறங்கும் போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? ஒரு சின்ன ஸ்மார்ட்டான மூவ் எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு ஒரு சூப்பரான ரியல் லைஃப் ஸ்டோரியை இப்ப பார்க்கலாம். இந்த கதை ஆரம்பிச்சது இந்த நம்பர்ல இருந்து தான். வெறும் $7,900. இதுதான் கியோசாக்கியோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவரோட வாழ்க்கையே மாத்தின ஒரு பயணத்தை தொடங்க செஞ்ச சின்ன இன்வெஸ்ட்மெண்ட். இப்ப பாருங்க அந்த பணம் எப்படி வளர்ந்துச்சுன்னு. முதல்ல அந்த $7,900 டவுன் பேமெண்டா கட்டி ஒரு வீடு வாங்குறாரு. 3 வருஷத்துல அந்த வீட்டை சுமார் $80,000 லாபத்துக்கு விற்கிறாரு. அடுத்து என்ன செஞ்சாரு தெரியுமா? அந்த லாபத்தை எடுத்து ஒரு மினி ஸ்டோரேஜ் பிசினஸ்ல முதலீடு பண்றாரு. கடைசியா அந்த ஸ்டோரேஜை விற்கும்போது அவருக்கு கிடைச்சது கிட்டத்தட்ட $3,30,000. பாத்தீங்களா, ஒரு அசெட்ல இருந்து இன்னொரு அசெட்டுக்கு பணத்தை மாத்திரப்போ அதோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு. கடைசியா அந்த பயணத்தோட ரிசல்ட் என்ன தெரியுமா? மாசம் $3,000. எதுவுமே செய்யாம பாசிவ் இன்கமா வந்துகிட்டே இருக்கு. எல்லாம் அந்த முதல்ல போட்ட சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து தான். இதுதான் பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்கிறதோட பவர். அப்போ நாம என்ன புரிஞ்சுக்கணும்? உங்க கையில இருக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒரு பவர் இருக்கு. உங்க தலையெழுத்தையே மாத்திர சக்தி. அதனால உங்க பணத்தை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, முதல்ல உங்க அறிவில முதலீடு செய்யுங்க. இந்த கேள்வியை உங்ககிட்டயே விட்டுட்டு போறேன். உங்க கையில இருக்கிற ஒவ்வொரு ரூபாயும் ஒரு சாய்ஸ். இன்னைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? யோசிங்க. உங்க ஃபைனான்ஷியல் பயணத்துக்கான